ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நான் நிறைய மிளகு போட்டிருக்கேன் அதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு நிறையா சேர்த்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மிளகு வறுகட்டும். இப்போது நல்லா வறுந்துச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி 2 ஸ்பூன் நம்ம பாதிக்கு பாதி சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்த உடனே அதையும் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன வெங்காயம் ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 இல்லை 15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே பூண்டு வதக்கிறதா இருந்தாலும் வதக்கலாம், இல்லை பச்சையாகவும் அப்படியே அரைக்கலாம். வெங்காயமும் வதக்கினாலும் வதக்கலாம், இல்லைன்னா பச்சையாகவே அரைச்சிக்கலாம். பட் வதக்கி போடும்போது கொஞ்சம் அதில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். எண்ணெய் இல்லாமல் வருங்க, நல்லாயிருக்கும். நான் நல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். பூண்டு மட்டும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடுகு வேணால் கடுகு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச இஞ்சி போட்டுக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் போட்டாலும் பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், அப்படின்னா இட்லியும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த வெந்தயம் இஞ்சி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 தக்காளியை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அந்த தக்காளியும் அதிலே கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் நல்லா மேஷ் ஆகி வரும். நல்லா இது பண்ணும்போது உப்பும் போட்டுக்கலாம். கல் போட்டால் இன்னும் நல்லா மேஷ் ஆகும். நம்ம வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்தால் அதோட பச்சை வாடையெல்லாம் போயிடும். இப்போது இதில் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் நிறையா சேர்த்துருக்கனால இந்த பச்சை வாடை போட்டும் அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வைக்கிறேன். பாருங்கள், பேஸ்ட்டு நல்லா வந்திருக்கு. அதுலேருந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம் பாருங்கள், நல்ல எண்ணெய் மேலே வருது பாருங்கள். மசாலா கொஞ்சம் பரவாயில்லையே ஆயிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். கலக்கும் போது எல்லாம் புளி தண்ணி அப்புறம் அந்த மசாலா அதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். நமக்கு தண்ணி பத்தாது. நம்ம லேட்டராக கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். அது ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி மாதிரி லைக் ரசம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த குழம்பு நல்ல வாடை வந்துட்டுருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் அதை கொதிக்க. நான் இன்றைக்கி காரப்பொடி மீன் எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் உப்பும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகிடும். அதை கழுவி எடுத்த மீனை நம்ம இப்போ அந்த மீன் குழம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது ரசம் சொல்லுவாங்க. காரப்பொடி ரசம் சளிக்கு அவ்வளோ நல்லது. எவ்வளோ நெஞ்சு சளி இருந்தாலும் சீக்கிரமாக அதை கொண்டு சரியாக்கிடும். பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது மீனை அதில் போட்டுடலாம். மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்கும்போது நமக்கு அதோட சாரெல்லாம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இறங்கும் போது நமக்கு அதில் இருக்கிற சத்தெல்லாம் கிடைக்கும். நமக்கு அந்த முள் நிறையா இருக்கிறனால நம்ம அந்த குழம்பு கூட வேணாம், அந்த மேலே இருக்க மீன் கூட வேண்டாம், அந்த குழம்பு மட்டுமே வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் ரெடி. See you in the next video. Until then, bye from Faiz to Twin Force. Thank you.